பார்வதி வந்துட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயாவுக்கு ஃபோன் பண்ணு சொல் பார்வதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா பணம் கிடச்சிச்சு, பணம் இருந்த இடத்துல இருக்குது விஜயான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்வதி எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பீரோலே நான் வச்ச இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு சரி வா விஜயா வீட்டுக்கு வந்து உன் பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் விஜயா இருந்துட்டு சரி பார்வதி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போய் பார்த்ததோடனே விஜயாவோட பணம் அப்படியே இருக்குது. அதனால் விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி ஆச்சு விஜயா நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவள் பூ கட்டுற காசு நான் கொடுத்துட்றேன். அவகிட்ட என்னால் அசிங்கெல்லாம் பட முடியாது, அந்த காசு நான் தான் தரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதனால் நான் போய் காசு தந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால சரி ஆச்சு விஜயா சரி போய் தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போயாச்சும் உனக்கு புத்தியும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பணத்தை தந்துடுறாங்க. மீனா கிட்ட இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுறாங்க. நம்ம வந்துட்டு விஜயா இன்னொரு டைம் இந்த கேவலமான வேலை பண்ணாத, நம்ம குடும்பத்திலே இந்தமாரி காசு வாங்கி நீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதனால் விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மீனா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா போயிட்டு காஃபி வச்சுட்டு வா, துணி துவச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு இல்லை அத்தை நான் பூ கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இப்போ காஃபி போட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பூ கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைத்த நான் பூ கொடுத்தே ஆகணும், நான் ஆர்டர் சொல்லிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் என்ன எகுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோடனே இல்லைத்த நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் முத்து இருந்துட்டு நீ போய் பூ கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு மீனாவை பார்க்குறாங்க. அதனால அண்ணாமலை இருந்துட்டு நீனா அவளை பார்க்குற, மீனா நீ போய் பூ கொடுத்துட்டு வா, விஜயா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய சொல்லு, இன்னத்துக்கு மீனா மட்டும் தான் எங்கள் வேலை செய்கிறதுக்கு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் விஜயா இருந்துட்டு அவங்களாம் பணக்கார மருமக, அவங்களாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அண்ணாமலை இருந்துட்டு இன்னும் பணக்கார மருமக எல்லோரும் ஒரே மாரி தான், அவங்கள செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.